அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் இந்த மாதம் சூரிய கிரகணமும் வருது. மேலும் கும்பராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் என 5 கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்கு. இது 12 ராசிகள் மீதும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு. அந்த கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பும் பெருந்தன்மையும் கொண்டு விளங்கும் மீனராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களின் சேர்க்கையானது இந்த மாதம் உங்களின் ராசிக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து வரைவு ஸ்தானங்களையும் தொழில் ஸ்தானங்களையும் பார்வையிடுறது உங்களின் வாழ்க்கையில் வசந்த காலமாக அமைய போகுது. பல கோடி கடன்களை கூட எளிதில் அடைக்க முடியும் சக்தியை நீங்கள் பெறுவீங்க. இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தவங்க அடையாளம் கண்டுக்குவீங்க. சரியான நேரத்துக்கு காரியங்களை செயல்படுத்தி மேன்மையை பெறுவீங்க. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வளைஞ்சு கொடுத்து நீங்கள் மாற்றிக்குவீங்க. விரயஸ்தானத்தை குரு பார்வையால் அதிலிருந்து விடுதலை பெறுவீங்க. அவசியமான செலவுகள் தவிர வேறு செலவுகள்லாம் உங்களுக்கு குறையும். லாபஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் அமர்ந்து உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார். வருமானம் தடையில்லாமல் கிடைக்கும். எதிர்கால சந்ததிகளை கருத்தில் வச்சு நீங்கள் செயல்படுவீங்க. உங்கள் சுயதொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி இல்லாத தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினர் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் உண்டாகும். பாரபட்சம் இல்லாமல் எதையுமே நீங்கள் உரிமையோடு எடுத்து செல்வீங்க. குறிப்பாக கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். மனைவி விரும்பும் பொருளை வாங்கி கொடுத்து மகிழ செய்வீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல மேன்மையை தரும். வெளிநாட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக வர்த்தக தொடர்பு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களை இனி நீங்கள் பெறுவீங்க. பிறருக்கு உதவி செய்கிறதுல ஆர்வமோட நீங்கள் இருப்பீங்க. கொடுத்த இடத்துல இருந்து படிப்படியாக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். தங்க நகைகளை கவனத்தோடு வச்சுக்கிறது நல்லது. அடகு வச்ச போது கல் உப்பு மேலே வச்சு பின்பு அடகு வைங்க. சீக்கிரமே வீடு திரும்பும். களவு போகாது. தர்ம காரியங்களை தொடர்ந்து செஞ்சுவாங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு செஞ்சு, அதாவது 11 கருப்பு மிளகு நீல துணியில் கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தயிர் அன்னம் நைவேத்தியம் வச்சு பக்தர்களுக்கு வழங்குவாங்க. நினைச்ச காரியமெல்லாம் உடனே கைகூடும். மேலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஒரு சிறப்பு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களை கொண்டு வரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆசையோடு உங்கள் விருப்பமான விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யலாம். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகி இருக்கு. படைப்பாற்றல் நிறைந்த மீனராசினருக்கு இந்த மாதம் உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு பெறுவாங்க. சாதனைகள் பல செய்யும் வாய்ப்பினையும் பெறுவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியங்களை அடையும் வழிகளையும் கண்டறிவாங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். தொழில் வாழ்க்கையில் உச்சநிலையை அடைவாங்க அப்படின்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. மேலும் இனிமையான தருணங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இது உங்களுக்கு அமைய போகுது. உங்கள் காதல் துணையுடன் இணைந்து நீங்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. பயணங்களுக்கு இடையே உண்டாகும் கருத்து பரிமாற்றம் இருவருக்கும் இடையே ஒரு பரஸ்பர புரிதலை கொண்டு வரப்போகுது. காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வை கொண்டு வரும். காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் மீனராசியினர் தனது நெருங்கிய நண்பர் ஒருவரை காதல் துணையாக இருக்கும் வாய்ப்பு காணப்படுது. ஆமாம், நீண்ட நாட்களாக நட்பு காதல் உறவாக மாறப்போகுது. அந்த வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. மேலும் திருமணம் முடிந்தவர்கள் தங்கள் குடும்ப உறவுகளின் முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க. குடும்பத்தின் கடன் பிரச்சனைகள் தீர்க்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. தங்களுடைய சகோதர உறவுகளின் காதல் விஷயத்துக்கு துணை நிற்பாங்க. அவர்களின் திருமணத்தையும் முடிச்சு வைப்பாங்க. குடும்பத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் புதிய தொழில் தொடங்குவாங்க. குடும்ப உறவுகளுடன் இணைந்து தொடங்கும் இந்த பணி விரைவில் வெற்றி காணும் எதிர்பார்த்த திருப்பத்தையும் கொண்டு வரும். மேலும் அண்மையில் காதல் முறிவை சந்தித்த நபர்கள் தங்கள் முன்னாள் காதல் துணையுடன் மீண்டும் இணையும் வாய்ப்பு கூட பெறுவாங்க. அதாவது காதல் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மீண்டும் தங்கள் காதல் உறவை புதுப்பிச்சு கொள்ளும் வாய்ப்பு பெறுவாங்க. உறவுக்குள்ள காதல் செய்து வரும் நபர்களுக்கு பெற்றோர் ஆதரவோடு விரைவில் திருமணம் முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது. மனநிறைவான காதல் வாழ்க்கை அமையும்னு நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தொழில் வாழ்க்கை பற்றி கேட்டீங்க அப்படின்னா உங்கள் நீண்ட நாள் கனவுகளை செயல்படுத்தும் வாய்ப்பை பெற போகிறீங்க. அதாவது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய விரும்பிய விஷயங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும்.
கூட்டாண்மையில் செய்யும் தொழில்கள் எதிர்பார்த்த வெற்றியை தேடித்தரும்னு நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த மாதம் வேலை பற்றின கவலைகள்லாம் உங்களுக்கு நீங்கும். உங்கள் குழந்தைகளிடமிருந்து ரொம்பவே மகிழ்ச்சியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. உங்கள் மரியாதையும் சமூக அந்தஸ்தும் அதிகரிக்கும். இந்த மாதம் பயணம் மற்றும் பொழுதுபோக்குக்கு ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் எதிரிகள் முன்னாடி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வாழ்க்கையை அனுபவிக்க இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். மேலும் உங்களுக்கு அமோகமான லாபங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். புதிய பொறுப்புகள் புதிய கௌரவங்கள் உண்டாகும் காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்றத்திற்கான காலகட்டமாக இருக்க போகுது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு கூடும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் அற்புதமான யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. மேலும் வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல அனுகூலம் உண்டாகி இருக்கு. ஆதாயமும் ஏற்படும். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கும் போதிலும் கூட அரசு துறைகளில் இருக்கிறவங்க பெரும் வெற்றியையும் சாதனையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்க போகுது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். செல்வாக்கு அற்புதமாக இருக்கும். மேலும் ஜென்ம சனியினும் தொழில் மாற்றங்கள் அடுத்தடுத்து கிடைக்கப் போகுது. வேலைக்கு செல்பவர்கள் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகி இருக்கு. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நல்ல மாற்றம் உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்களுக்காக செலவிட்டு மகிழ்வீங்க. புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நினைச்சது எல்லாம் நடக்கும் யோகம் உண்டாகியிருக்கு. சகல விதத்திலையுமே ஏற்றம் ஏற்படும் காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறது நல்லது. நீங்கள் மேலும் தினந்தோறும் தவறாமல் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். குருவின் பார்வை இருப்பதால் தொழில், படிப்பு, உத்தியோகத்தில் நினைச்சது நடக்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. ராகவேந்திரர் வழிபாடு பெரிய நம்பிக்கையும் பலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு காய்கறி போன்ற உணவுகளை தானமாக கொடுக்கறது குடும்பத்தில் இருக்கும் தடைகளை தவிடு பொடியாக்கும். திருக்கணிதத்தின்படி சனி பகவான் மீனம் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். ராசி அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கும். தொழிலுக்கு புதிய கடன்கள் கிடைக்கும். கிரகங்களின் துணை உங்களுக்கு இருக்குது. அதனால் கவலை வேண்டாம். மேலும் உத்தியோகம், வீடு, தொழில் ஆகியவற்றில் இடமாற்றங்கள் இருக்க போகுது. வெளிமாநிலம், வெளிநாடுகளில் வேலை செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் தேடி வரப்போகுது. வீடு, நிலம் உள்ளிட்ட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டாகியிருக்கு. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் உள்ள விஐபிகளின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உள்ள மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் நண்பர்களிடம் தொழில் கூட்டாளிகளுடன் பிரிவு உருவாகும். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வம்பு வழக்குகளில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். புதியதாக யாரையுமே நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம். புது நபர்கள், புது நண்பர்கள் யாரையுமே நீங்கள் நம்ப வேண்டாம். கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்படுங்க. கழிவு பாதை, கால், மூட்டு, நரம்பு ஆகியவற்றில் பிரச்சனைகளில் கவனம் தேவை. சோம்பேறித்தனத்தை தவிர்த்துருங்க. சுய தொழில் செய்கிறவங்க பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது. வாழைப்பூ, வாழைக்காயை சமையலுக்கு பயன்படுத்துறதால நன்மை ஏற்படும். மேலும் முருகன் வழிபாடு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். மேலும் இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள்லாம் மறைய போகுது. ராசிநாதன் சஞ்சாரம் எல்லாவற்றிலுமே இருந்து வந்த மனக்கவலைகளை நீக்கும். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை ரொம்ப தேவை. தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியங்க. எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலுமே தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரத்து இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்துவீங்க. பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்க்கட்சியினர் உதவுவாங்க. கலைத்துறையினர் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அகலும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண போறீங்க.
மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாக இருக்கும். மனோதைரியம் கூடும். கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கைக்கூடி வரும். அரசால அனுகூலம் உண்டாகும். எதிர்த்தவர்கள் அடங்குவாங்க. தந்தையுடன் விவாதம் உங்களுக்கு வரப்போகுது, கவனமாக இருங்க. தகப்பனார் வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலப்போகுது. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனோதைரியம் கூடும். எதிர்ப்புகள் விலகும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது. பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பண வரத்து தாமதப்பட போகுது. உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமாக மாறும். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம். இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களில் முன்னின்று நீங்கள் நடத்த போகிறீங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் சித்தர்களை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.